இந்த ஆட்சி பாத்தீங்க சாட்டிஸ்ஃபை இல்லாத ஆட்சி. விஜய் அண்ணா வந்தாருன்னா அம்மா மாதிரி ஆட்சி பண்றதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. விஜய் அண்ணா பண்றதுல உங்களுக்கு நீங்க ஏன் விஜய் பண்றாரு நீங்க ஏன் அவரை ஃபோக்கஸ் பண்றீங்க? நீங்க என்ன பண்ணணும்னு அதை பாருங்க. அவருடைய வேலையை அவர் பாக்குறாரு சரியா. உங்களை அவரை டிஸ்டர்பே பண்றது இல்ல. அவரை நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றாரு. அவருடைய சம்பாரிச்ச பணத்துல இருந்து, அடுத்தவங்க பணத்துல இருந்து இல்ல, அவர் உழைச்சி சினிமால சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிற பணத்தையும் மக்களுக்கு சரியா கொடுக்க முடியல. எங்களுக்கு நீ எதுவுமே ஃப்ரீ கொடுக்காத. நாங்க எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணா போதும். உங்களுடைய ஆட்சி நீங்க சிஎம்மா இருந்துட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு நீங்க ஆட்சிக்கு வரப்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா எதையுமே மெயினா அந்த நீட் சொன்னீங்க. எத்தனை பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. யாராலையும் படிக்க முடியலையா நீட்டு? எப்ப நீட்டு போக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீட் எல்லாம் ஒழிச்சு தரேன், அம்மாவுடைய சாவை கண்டுபிடிச்சு தரேன், எல்லாத்தையும் சொன்னீங்க. என்ன நிறைவேற்றி இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா வீட்டு காசு தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்க கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்துல தானே நீங்க கொடுக்கு. உங்க அப்பா வீட்டு காசே இல்ல, உங்க தாத்தா காசே, உங்க பெரிய தாத்தா காசு யாரையும் கொடுக்கல. உங்க சொத்துல இருந்து ₹1 மக்களுக்கு கொடுக்கல. இப்போ அவருடைய பையனாமா, அதுக்கு அடுத்து அவருடைய பேரனாமா ஹிந்தி ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஹிந்தி திணிக்க கூடாது அப்படின்னுட்டு ஹிந்தி வேண்டாம் 3வது மொழியான்ட்டு. கனிமொழி அவங்க பையன் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஸ்டாலின் மருமகெல்லாம் போய் கேளுங்க, நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த வரைக்கும் எந்த இதுவும் எங்களுக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு நாங்கள் திணிப்போம், நாங்கள் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வரி பணமோ எங்களுடைய வேர்வையிலேயே மக்களை அடிமைப்படுத்தி நாங்கள் தான் இந்த நாட்டோடைய பெரிய தலை. நீங்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அம்மா இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் அவங்க பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி திட்டங்கள் வச்சிருந்தாங்களோ இப்போ அந்த திட்டத்தை உள்ள கொண்டு அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கொடி மாற்ற வண்டியெல்லாம் மாட்டியிருக்க வண்டியெல்லாம் அவங்க தொகுதியில் இருக்கவங்களுக்கு வேணா, அவங்களோட கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கலாம். வேற எந்த மனுஷாலுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறது கிடையாது. ஒரு வெள்ள நிவாரண மாதிரி ஒன்று வந்துச்சு, பெட்ஷீட் அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அவங்க சொந்தக்காரருக்கெல்லாம் கொடுக்க போக மீதியை தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டோம். ₹1000 பணம் கூட எங்களுக்கு வேண்டான்னு நான் இது வரைக்கும் வாங்கல. 1000 ஏன் பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டாம். எல்லாருக்குமே அந்த ₹1000 கிடைக்கிறது கிடையாது. அது கொடுக்குறப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா அது எல்லாருக்குமே சராசரியா கிடைக்கிறது கிடையாது. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழலை ஒரு படமே எடுக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு, டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு நிறைய நியூஸ்கள் போயிட்டு இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? விஜய் அண்ணா சொல்றது உண்மையிலே 100% கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அவருக்கு ஜெயில் போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி ஆட்சியில் இருக்காருன்னு சொல்றாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவருக்கு பழைய மாதிரியே பதவி கொடுத்து பழைய மாதிரியே அதே இதுவாக கொடுத்துருக்கீங்க. ஒரு இதையும் அவருக்கு மாற்றலை, ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, ஒன்றுமே பண்ணலை. இவர் தப்பு பண்ணாரு அப்படின்னு நீக்கி இருக்கலாமே, எதுவுமே பண்ணலையே. இதே அம்மா பீரியட்ல இருந்திருந்தாங்கன்னா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? நீ தப்பு பண்ணியா, நீ போயிடு, உன்னை நான் திரும்பியா வச்சிருக்க முடியாது, நீ திரும்ப நீ இருந்தேன்னா அதே தப்பு பண்ணிட்டு இருப்ப. அதனால நீ வேண்டாம். எங்களுக்கு யார் உண்மையா நடக்கிறாங்களோ, மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நான் வைக்கிறேன். அம்மா ஆட்சி இருந்திருந்தா இந்நேரம் இவ்வளோ தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஓசி பஸ்ஸும் கொடுக்க வேண்டியது இல்லை. பஸ்ஸு மோஸ்ட்லி என்ன ஆகுது தெரியுங்களா? ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, டிக்கெட் ஃப்ரீ, கரெக்ட் டைமுக்கு வரதில்லை. பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, பஸ்ஸு கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீ பஸ்ஸு தானே. கண்டக்டரே நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ பஸ்ஸுக்கு ஏசி பஸ் இருந்தது, அம்மா இருக்க சொல்லும். பெண்களுக்காக நிறைய சலுகை பாதுகாப்பெல்லாம் இருந்தது. இப்போ ட்ரெயினில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததோ பஸ்ஸில் அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பஸ்ஸில் பாதுகாப்பு இல்லை. எவ்வளோ லவ்வர்ஸ் உட்காந்துட்டு நம்மளுக்கு உள்ள அந்த பஸ்ஸில் உட்கார முடியாத அளவுக்கு என்ன சொல்கிறது, இரிட்டேட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்கள் ஆட்சியில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதுவுமே நீங்கள் பண்ணக்கான எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. என்ன ஒன்று, குடிச்சிட்டு போனால் டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் கரெக்டாக பண்ணுறாங்களே கண்டி. அது கூட மதுக்கடை இங்கே இருக்குன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி 10 அடிக்கு ஒரு மதுக்கடைக்கு அடுத்த போலீஸ் இது நிற்கிறீங்க, டிராஃபிக் போலீஸ். அப்போ குடிச்சிட்டு இந்த பக்கம் வருவான்னு தெரிஞ்சு தானே நீங்கள் படிக்கிறீங்க. மது ஒரு ₹100 குடிக்கிறாங்க, உங்ககிட்ட கட்டுற ஃபைன் ₹10,000 இருக்கும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? எப்படி இருந்தாலும் இந்த வழி தான் கிராஸ் ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு தானே அதை பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு தானே இருக்குது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் பார்க்காத மாதிரியே இருக்கீங்க. கூத்தாடியெல்லாம் முதலமைச்சர் ஆகலாமான்னு கேட்குறாங்க. மு க ஸ்டாலின் பையன், அவருடைய பையன்
இதுக்கு முன்னாடி ஒரு பார்க் ஹோட்டலில் வந்து போனப்போ அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு யாருக்குமே தெரியல. அவர் என்ன பண்ணார், என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்றதுக்காக சினிமாவுக்குள்ளே வந்தார். இன்னாருடைய பையன் என்னை காட்டிக்கணும்னுட்டு சினிமாவுக்குள்ளே வந்தார். சினிமாவில் 4-5 படம் நடித்தார். இப்போ நான் வந்து பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி காட்டு. இப்போ நீங்களும் அதே கூத்தாடி உள்ளே வந்து தானே உங்களை ஃபேமஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் சிஎம்மோட பையனா உங்களை யாருக்குமே தெரியல இத்தனை வருஷமா. அப்புறம் நீங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் முதல்ல திரும்பி பார்க்கணும். எல்லாரும் போன வழியில தான் நீங்களும் திரும்ப வந்திருக்கீங்க. நீங்கள் தனித்துவமாக தெரியறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலையே. சிஎம்ன்றாங்க, அவர் என்ன பண்ணுறாரு? நேற்று கூட என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குறேன்றாரு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. எங்கள் அப்பா வீட்டு காசை தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்ககிட்டேருந்து வாங்குற வரி பணத்தில் தானே நீங்கள் கொடுக்கு. உங்கள் அப்பா வீட்டு காசே இல்லை, உங்கள் தாத்தா காசே, உங்கள் பெரிய தாத்தா காசு யார்தையும் கொடுக்கல. உங்கள் சொத்துலேருந்து ₹1 மக்களுக்கு கொடுக்கல. மக்கள்கிட்ட இருக்க சொத்தை தான் நீங்கள் சேர்த்து 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 தலைமுறையாக போகிறீங்க. இப்போ அவருடைய பையனாமா, அதுக்கு அடுத்து அவருடைய பேரனாமா, எல்லாரையும் நீங்களே ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு உங்களுடைய ஆட்சியை இருந்துட்டு இருந்தா அப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன்லாம் வந்து அந்த கட்சியில் கீழேருந்து வரவெல்லாம் என்ன பண்ணுறது? அப்படியே அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இங்கே நீங்கள் கீழே அடிமட்டத்திலே இருங்க, நாங்கள் முன்னேறி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஹிந்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஹிந்தி வந்து திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஹிந்தி வேண்டாம் 3வது மொழியான்ட்டு. கனிமொழி அவங்க பையனை எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஸ்டாலின் மருமகெல்லாம் போய் கேளுங்க, நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த வரைக்கும் எந்த இதுவும் வந்து எங்களுக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு நாங்கள் திணிப்போம், நாங்கள் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுக்காக அவங்க வாழலை, மக்களை ஆட்சி செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வரி பணமோ எங்களுடைய வேர்வையிலேயே மக்களை வந்து என்ன சொல்கிறதுனா அடிமைப்படுத்தி நாங்கள் தான் வந்து இந்த நாட்டோடைய பெரிய தலை, நீங்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா வந்து இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. அம்மா இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா போனதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி திட்டங்கள் வச்சுருந்தாங்களோ இப்போ அந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வந்து அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அம்மா இருந்திருந்தா இந்நேரம் வந்து பெண்களுக்கு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு போலீஸ் பிங்க் கலர் வேன் போயிட்டு இருந்தது இல்லையா, அம்மா லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷலாக, அது எத்தனை வண்டி இப்போ போயிட்டுருக்கு? அது எத்தனை வண்டி இங்கே இருக்குது? எதுவுமே கிடையாது சேஃப்டிக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஈசிஆரில் ஒன்று கேட்டாங்களே, அதில் என்ன கொடி மாட்டியிருந்தது? அந்த கொடி தான் இருக்கு. அவங்களோட கொடி மாற்ற வண்டியெல்லாம் மாட்டியிருக்க வண்டியெல்லாம் அவங்க தொகுதியில் இருக்கவங்களுக்கு வேணா அவங்களோட கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கலாம், வேற எந்த மனுஷாலுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறது கிடையாது. அவங்க இப்போ இந்த தொகுதியில் திமுகவில் இருக்காரா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொந்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. பொதுமக்கள் நீ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினச்சி விட்டுறாங்க. யாருமே வந்து மக்களுக்காகலாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. அவங்க தொகுதியில் நான் திமுக ஆட்சியில் இருக்கேன்னா என் குடும்பத்தை பார்த்தா போதும், என்னை சுற்றி இருக்க என் குடும்பம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் போதும். நீங்கள் எப்படியே போயிட்டு ஒரு டோக்கன் ஆஃப்டரால் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொந்தத்துக்கு அவங்களுக்கு போக ஒரு 100 டோக்கன் அவங்களே ஒரு 50 டோக்கன் எடுத்துட்டு மீதி டோக்கனை தான் வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இலவச பொருட்களை கூட அவங்க ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களோட இதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு வெள்ள நிவாரண மாதிரி ஒன்று வந்துச்சு, பெட்ஷீட் அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அவங்க சொந்தக்காரக்கெல்லாம் கொடுக்க போக மீதியை தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா வந்து மீடியாவிலையும் டிவிலையும் பேப்பர்லையும் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டுறாங்க. கரெக்ட், கணக்காட்டுறாங்க. இதை நீங்க உங்களுக்கு கிடைச்சதா ஏதாவது? நாங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டோம். 1000 ரூபாய் பணம் கூட எங்களுக்கு வேண்டான்னு நான் இது வரைக்கும் வாங்கல. 1000 ரூபாய் பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது பண்றதில்ல. நாங்க ஃப்ரீயா வாங்கல. ஏன் வேண்டாம்? வேண்டாம், ஏன் பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டாம். எல்லாருக்குமே அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறது கிடையாது. அது கொடுக்குறப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா அது எல்லாருக்குமே சராசரியா கிடைக்கிறது கிடையாது. எங்களுக்கு நீ எதுவுமே ஃப்ரீ கொடுக்காது. நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். உங்களுடைய ஆட்சி நீங்கள் சிஎம்மாக இருந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீங்கள் ஆட்சிக்கு வரப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் எதையுமே மெயினாக அந்த நீட் சொன்னீங்க. எத்தனை பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, யாராலையும் படிக்க முடியலையா நீட்டு? எப்போ நீட்டு போக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீட்டெல்லாம் ஒழிச்சு தரேன், அம்மாவுடைய சாவை கண்டுபிடிச்சி தரேன், எல்லாத்தையும் சொன்னீங்க. என்னென்ன நிறைவேற்றி இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, ஜீரோ. எல்லாம் கேட்டால் நான் நிறைய ஆட்சிக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் என்ன விஷயங்கள் பண்ணீங்க பட்டியல் போடுங்க, நான் என்ன பண்ணேன்னு பட்டியல் போட்டு காட்டுங்க மக்களுக்கு. அதில் மக்கள் எத்தனை பேர் சரி இவர் இதெல்லாம் பண்ணிட்டாரு அவங்க சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் நான் மக்களுக்காக இவ்வளோ தொண்டு செஞ்சுருக்கேன், நான் சிஎம்மாக இருந்து இந்த இத்தனை வருஷத்தில் அப்படின்ட்டு. விஜய் அண்ணா பண்ணுறதுல உங்களுக்கு நீங்கள் ஏன் விஜய் பண்ணுறாரு நீங்கள் ஏன் அவரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்னு அதை பாருங்கள். அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு சரியா? உங்களை அவரை டிஸ்டர்பே பண்ணுறதில்ல. அவரை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவர் மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றார். அவருடைய சம்பாரிச்ச பணத்துலேருந்து, அடுத்தவங்க பணத்துலேருந்து இல்லை, அவர் உழைச்சி சினிமாவில் சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிற பணத்தையும் மக்களுக்கு சரியாக கொடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் என்னத்தை கேட்கறது உங்ககிட்ட? அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, ஒரு உமன் கிட்ட கேட்கலாமான்னு தெரியல. இந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்குறாங்கன்ற பிரச்சனை நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து முதல்ல ஒயின் ஷாப்பே இருக்கிறதே நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றாங்க மக்கள், சரிங்களா? நீங்க அதை செய்யவே மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களுடைய சரக்கு மாவீரன்ற சரக்கு நீங்களே அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. அப்புறம் நீங்க எங்க இந்த சரக்கெல்லாம் மூடுறது? மதுவெல்லாம் நீங்க மது விலக்கு எப்படி கொடுப்பீங்க? அம்மா ஆட்சியில் இருக்கப்போ மது தண்ணி அடிக்கிறப்போ ரோட்ல என்ன மக்கள் அந்த குடிக்கிறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ போய் சாராய கடை வாசலில் பாருங்க, நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வழி இருக்கான்னுட்டு அவங்கள நம்ம க்ராஸ் பண்ணி போகிறப்ப நம்ம ஒதுங்கி போகிறோம். முன்னாடி அவங்க ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். குடிகாரங்க வந்து முன்னாடி வந்து மக்கள் போகிறத பார்த்து ஒதுங்குவாங்க, தூரம் போய் கண்ணுக்கு தெரியாம தான் தண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோட்லேயே இருந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. யார் பார்த்துட்டு போனா என்ன, லேடிஸ் பார்த்துட்டு போனா யார் பார்த்துட்டு போனா, எங்கள் வேலையை நாங்கள் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி தைரியமாக பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்சம் கூட கிடையாது. லேடிஸ்லாம் போகிறாங்களே, பசங்க போகிறாங்க, கற்றுக்குப்பாங்க நம்மளை பார்த்தா, அந்த ஒரு இதுவே கிடையாது. செக்யூரிட்டி இல்லாத என்ன சொல்ற இன்செக்யூரிட்டியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 மணி 9 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்குது. பயம் எல்லார் வீட்டில் எல்லார் மனசுலையும் இருக்கும். எந்த பொம்பளை பிள்ளைக்கும் எந்த லேடிஸ்க்கும் பயம் இல்லாமல் இல்லை. 10 மணிக்கு அந்த இடம் வந்து சேஃப்டினா நம்ம போகலாம், நம்ம ரெகுலராக பழகிற இடத்துக்கு போகலாம். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கோ ஏது இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஒரு பயத்தோட ஒரு ஆண் துணை இல்லாமல் வெளியே போகவே முடியாது. ஓகேம்மா, நடக்கிற இந்த ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லி முடிச்சிருக்கேன்? இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை இல்லாத ஆட்சி, அவ்வளோதான். விஜய் அண்ணா வந்தாருன்னா அம்மா மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது.